ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்காக ஒரு சிம்பிளான டிப்ஸு, அது கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான், ரெண்டு பொருள். இதை வச்சு நம்ம முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கறதுக்காக ரொம்ப சிம்பிளாக நம்ம ஏதோ போட்டு ட்ரை பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம முடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குளிச்சான பிறகு ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நம்ம முடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதை ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட்டுங்க எடுத்து ஸ்ப்ரே பண்ணால் தான் இது நம்மளுக்கு நல்லா ஒரு முடி வளர்ச்சி கொடுக்கும். அதனால் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து காலையில் கூட ஊற வைக்கலாம். ஏன்னா நைட்டே ஊற வச்சா இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா இறங்கிடும். அதனால் வெந்தயம் நம்ம முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. நல்லா ஒரு முடி வளர்ச்சியும் கொடுக்குது. நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து நம்ம முடிக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தும் இது பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து கருவேப்பிலை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை தான் எடுத்துக்கோங்க. காஞ்சி போயிருந்தெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஏன்னா அதில் பூச்செல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 காம்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போதும். அடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம முடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பாட்டிலு, இது இந்த மாதிரி பாட்டில் எது இருந்தாலும் சரி. இப்போ இது எப்படி செய்யுது? இது 2 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸு. ரொம்ப ஈஸி, இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு நைட்டு ஊற வச்சிருந்து வெந்தயம், அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோட தான் சேர்த்துக்கணும். இப்போ அதே கிண்ணத்தில் 1 கிண்ண அளவுக்கு தெரிஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இங்கே கருவேப்பிலை, இப்போ நான் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். உங்கள்கிட்ட 2 காம்பு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலை நம்ம முடி நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும், வெந்தயமும் நல்லா வளர்ச்சி, நல்லா ஒரு ரூட்டை கிளியர் பண்ண நம்மளுக்கு நம்ம முடியில் இருக்கிற இந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா, குளிச்சுட்டு நல்லா முடி காஞ்சிருந்தால் கூட ஒரு 2 ஹவர் விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஏன்னா இது வேறு தண்ணி தான், அதனால அந்த ரூட்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா இந்த வேப்பல் வெந்தயமும் கருவேப்பிலையும் நம்ம முடிக்கு அந்த ரூட்டுங்களுக்கு படுவோம். நல்லா அந்த ரூட்டில் இருக்கிற முடிகள் நல்லா வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ அந்த கருவேப்பிலை இருக்கிறது அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இதில் இறங்கும். உங்களுக்கு இது நைட்டை ஊற வைக்கணும். 2 ஹவர் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுட்டு கூட, இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊறிட்டு இருக்கணும். நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் இதில் எவ்வளோ இதாகுதோ அந்த அளவு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சது ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில்லையோ எதுலனா ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆய்ந்தோ மறுபடியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் கூட உங்களுக்கு டைம் இருக்கும்போது முடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்களேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த ரூட்டுங்கெலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா முடி வளர்ச்சி கொடுக்குது. பாருங்கள், இப்போ சிம்மில் வச்சுருக்கிற நல்லா கொச்சிட்டு இருக்குது. நம்ம வெந்தயம் ஊற வைக்கும் போது வெந்தயம் கலரில் இருக்கும். இந்த கருவேப்பிலை போடுவோம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலரு லைட்டாக அந்த பச்சை கலர் மிக்ஸ் ஆகிட்டு இப்படி ஆகும். இந்த அளவுக்கு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொச்சிட்டு இருக்குது. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு இது பாட்டில் எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும்.
அப்போ இது ஃப்ரிட்ஜில் நம்ம வெளியே வச்சோம்னா ஒரு மாதிரி கெட்ட வாசனை வந்துடும். அதனால் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இதுக்கு வடிகட்டியே தேவையில்லை. நல்லா இந்த கருவேப்பிலை வெந்தயம் நல்லா இறங்கி நல்லா ஆறி இருக்குது. இப்போ அப்படியே இந்த பாத்திரத்தில் ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்தோம்னா இப்போ நான் அந்த வெந்தயம் ஊற வச்ச கிண்ணத்தில் தான் ஊற்றிட்டு திரும்பி அதிலே ஒரு கிண்ணம் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துணும். அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு. அது முக்கால்வாசி தண்ணி இருக்கணும், கால்வாசி இருந்ததுன்னா. இப்போ நம்ம போடும்போது கலர் வெந்தயம் எந்த கலரில் இருந்துச்சு, அந்த கலர்லாம் நைட்டு ஊறிந்தனால, அது இல்லாமல் இப்போ நம்ம இது நல்லா வேக வச்சதுனால கலர் ஒரு மாதிரி வெள்ளை கலராக ஆகிட்டு இருக்குது. இந்த கலரில் இருந்து இதில் இருக்கிறது ஃபுல்லாக அதில் இறங்கி இருக்குது. இது கருவேப்பிலை பாருங்க, நம்ம போடும்போது எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி கருப்பாக கலரு மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகும் இந்த மாதிரி கலரில் வந்து இருக்குதுன்னு ஃபுல்லு கருவேப்பிலை வெந்தயத்துது கலரு இதில் சேர்ந்துருக்குது. இது நல்லா நம்ம ரூட்டுக்கு ரொம்ப கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ அடுத்து இது ஆறின பிறகு ஸ்ப்ரே பாட்டிலு, உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு முக்கால்வாசி ஊற்றிங்க, ஜாஸ்தி ஃபுல் கூட வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் இதாகாது. இப்போ நான் நல்லா ஆறிட்டு இருக்குது. சூடாக ஊற்றாதீங்க. சூடாக ஊற்றினீங்கன்னா இந்த எந்த பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸ்ப்ரே பாட்டில் அது அப்படியே மெல்ட் ஆகிடும். பாருங்கள், நான் ஒரு முக்கால்வாசி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா சூடாக ஊற்றினாக்கா பாட்டிலுங்க இதாகிடும். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸ்லையோ இல்லை யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருந்தால் கூட இல்லை ஒரு பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இது நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு தலையில் பொடுகு இருக்கிறதுக்காக நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா பொடுகு இருக்கிறதுனால சில பேருக்கு முடி வளர்ச்சி இருக்காது. நான் அடுத்த வீடியோவில் அதை இந்த பொடுகுக்காக என்ன பயன்படுத்தணும், என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.